அதான் வரையா நைட் நேரத்துல ஏன்டா கண்ணை முழிச்சு கார் ஓட்டுற? அது அவங்க ரெகுலர் கஸ்டமர்ப்பா. திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் அப்படியே போயிட்டு வந்தேன். நீங்க ட்ரெயின் ஓட்டுனீங்க, இவன் கார் ஓட்டுறான். டேய் ஏன்டா அப்படி பண்ண? வைத்தியமாடா நீ? என்ன சட்டையை பிடிச்சி இப்படி கேக்குற? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதடா. இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கேன். ரவி ரவி அவர் என்ன பண்ணாரு? ஏன் இப்படி பேசுறீங்க? கை எடுங்க. அண்ணன் மாதிரி அப்பா இவன் நடந்துக்கிறான். இவனை யார் இந்த விஷயத்துல தலையிட சொன்னது? இவன் நீத்து ரெஸ்டாரண்ட் தீ வச்சு கொளுத்திருக்கான்ப்பா. அது மட்டும் இல்ல, நீத்து வீட்டுக்குள்ள ஆளை கூட்டிட்டு போய் அவ காலை அடிச்சு உடைச்சிருக்கான். அவ ஹாஸ்பிடல்ல இருக்கா. எந்த காலத்திலுமே இவர் அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் கிடையாது. மத்தவங்க சொன்னா பரவாயில்ல, நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏன்னா அவன் அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான். ஏய் முத்து, ரவி சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? நானே அதிர்ச்சியில தான் பாருக்கிறேன். டேய் ரவி, சத்தியமா நான் எதுவும் பண்ணலடா. நீ தான் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஹாஸ்பிடல் போய் நீத்துவை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். காலை ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க, ரெஸ்ட்ல இருக்கட்டும். மெடிசன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கால்ல ஃபிராக்சர் ஆயிருக்கு, சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ரவி, ரெஸ்டாரண்ட்ல ஃபயர் ஆச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன். எல்லாம் அணைச்சிட்டாங்க, ஆனா நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ரெஸ்டாரண்ட் தானா ஃபயர் ஆகல, எரிய வச்சிருக்காங்க. என்னையும் இப்படி பண்ணிட்டாங்க. யார் நீத்து இப்படி பண்ணது? அவங்கள சும்மா விடக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில தள்ளணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏன் உங்க அண்ணன் சொல்லலையா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் முத்து தான். முத்துவா? ஆமா, அவர்தான் என் காலையும் உடைச்சு என் ரெஸ்டாரண்ட்டுக்கு தீயும் வச்சிருக்காரு. இல்ல நீத்து, நீங்க எதுவும் தெரியாம பேசுறீங்க. முத்து அப்படி எல்லாம் பண்றவன் இல்ல. நேரடியா சொன்னதான் அவர் செஞ்சிருக்காரு. உங்க அண்ணன் முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து என்ன மிரட்டினாங்க. ரவியை இனிமே லவ் பண்ண கூடாது, அவன் லைஃபை விட்டு போயிடு, இல்லனா நீயும் இருக்க மாட்ட, ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்காதுன்னு என்ன த்ரெட்டன் பண்ணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். பேச முடியுமா? முடியும் சார். உங்க ரெஸ்டாரண்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. உங்களுக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்கா? இது அட்டெம்ப்ட் டு மர்டரா இருக்கும்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. பயப்படாம சொல்லுங்க. யாரா இருந்தாலும் நிச்சயமா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இன்ஸ்பெக்டர். எனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் யாரும் இல்ல இன்ஸ்பெக்டர், ரெண்டுமே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்டா? ஆமா சார், ரெஸ்டாரண்ட்ல கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆச்சுன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அவசரமா கிளம்பி வரும்போது மாடி படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழுந்ததுல கால்ல அடிபட்டுருச்சு. அப்ப இது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் தானா? வேற எந்த காரணம் இல்லையா? இருந்தா நான் சொல்லிருக்க போறேன். இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். நீங்க சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க, வாங்கிங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. ஏதாவது தோணுச்சுனாலும் என்கிட்ட சரிங்க சொல்லுங்க. சார். நீத்து, ஏன் போலீஸ்ட்ட போய் சொன்னீங்க? முத்து பேரை ஏன் சொல்லல? வேற யாராவது இருந்தா சொல்லிருப்பேன். ஆனா அவர் உங்க அண்ணனா போயிட்டாரு. நான் அவர் பேரை போலீஸ்ல சொன்னா உங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு வந்துரும். ஏன்னா முத்து உங்க ஃபேமிலில எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரவி, எனக்கு உன் மேல இருக்கிற லவ் உண்மையானது. இப்போ நான் உன் அண்ணன் பேரை சொல்லாம போனதுக்கு ரீசனும் அதான். உன் மேல இருக்கிற லவ் தான். நீ அதை புரிஞ்சுக்கோ. ரவி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலடா. நீ பண்ணாம எப்படி அவன் பேரை சொல்லுவாங்க? டேய், நான் பண்ணலங்கிறது அவளுக்கே தெரிஞ்சிருக்கும்டா. அதனாலதான் அவளே என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவ ஒண்ணு அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவளை வெறுக்காம இருக்கணும் தான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த பொண்ணு சொன்னா நீ நம்பிடுவியாடா? நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவளை மிரட்டலன்னு சொல்லு பார்க்கலாம். ரவி, நான் போய் பேசுனது உண்மைதான். அதுக்காக இவ்வளவு கேவலமான வேலைலாம் நான் பண்ணலடா. நான் போய் பேசுனது கூட அவ உன் லைஃப்ல பிரச்சனை பண்றாளேன்னு தான்டா. அது சும்மா பயமுறுத்துறதுக்காக பேசுனதுடா. டேய், நீ சும்மா போய் சொல்லாதடா. ஏற்கனவே நீத்துவை போய் மிரட்டி இருக்க. இப்போ இதை நீ பண்ணிருக்க மாட்டியா? நீ சொன்னதுக்கு அவ முடியாதுன்னு சொல்லிருக்கா. அந்த கோவத்துல தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க. இந்த விஷயத்துல முத்து பண்ணதான் கரெக்ட். நான் செஞ்ச நல்லதுக்கு இது வரைக்கும் நீங்க எதுக்குமே பாராட்டினது கிடையாது. செய்யாத கெட்டதுக்கு இப்படி முந்திட்டு வந்து பாராட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்லமா. இதுக்கு மேல மறைக்காதடா. ரவி, அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? இவருக்கு யார் வாழ்க்கையை அழிச்சாலும் பழக்கம் கிடையாது. இவரை கொல்ல நினைச்ச அந்த ரோஹிணியை கூட எதுவும் பண்ண வேண்டாம்னு இவர் நினைக்கிறாரு. ஒரு பொண்ணு காலை உடைச்சாருன்னு சொல்றீங்க. இவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் ரவி. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட ரவியை மறந்துட்டு அவன் பின்னாடி சுத்தான்னு மட்டும் தான்ப்பா சொன்னேன். அதுவும் சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணப்பா. அப்பா, இவன் சொல்றதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லப்பா. இவன் முன்கோவத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஏதோ நல்லது பண்றேன்னு நினைச்சு இப்படி போய் பண்ணிருக்கான். அண்ணா, இவன் கோவத்துல என்ன செய்வான் உங்களுக்கே தெரியாது. இவன் குடிச்சிட்டு போய் கூட இப்படி பண்ணிருப்பான். ரவி, என்ன நம்புடா. இந்த விஷயத்துல நான் உன்னை நம்ப தயாரா இல்லடா. ஹலோ சார், நாங்க நீத்துவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம் சார். அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க வந்து சைன் பண்ணணும். அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா? இல்ல சார், நாங்க அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க தான் உங்க நம்பர் கொடுத்தாங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணிருக்காங்கமா. நீத்துக்கு ஏதோ சர்ஜரி பண்ணணுமா? அதுக்கு நான் வந்து சைன் பண்ணணுமா? அதுக்கு எதுக்குடா நீ போய் சைன் பண்ண போற? நீ போகாத. அது எப்படிமா முடியும்? நான் போய் தானே ஆகணும். நீத்து போலீஸ் வந்து விசாரிச்சப்போ முத்துவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா இந்நேரம் இவனை தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. நான் அவன் எதுவுமே சொல்லல. அந்த நன்றி கடனுக்காவது நான் போய் தானே ஆகணும். டேய், நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேனடா. அப்புறம்டா நீ இதெல்லாம் பண்ணும், புரிஞ்சுக்கோடா. டேய், தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதுவும் பேசாதடா. இப்ப யாரா? நீத்து தாமா கால் பண்றா. சொல்லுங்க நீத்து. ஹாஸ்பிடல்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க எப்போ வரீங்க? என்கிட்ட பேசினாங்க நீத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி. டேய், எனக்கு நல்லது பண்றேன்னு என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கடா. எப்ப வருவன்னு போன் பண்ணி கேக்குறா. இப்ப சந்தோஷமா உனக்கு? ஆனா ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. ரவியோட கோபம் குறையிட்டு அப்புறம் பேசிக்கலாம். டேய், நீ அந்த நீத்து காலை உடைச்சதுக்கு அந்த பார்லர்காரி காலை உடைச்சிருந்தேன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன மீனா, ரவி நான் நம்ப மாட்டேங்கிறா. அவன் பிறந்தது நான் அவனை திட்டி இருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன். அதுக்காக அவன் என்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. கவலைப்படாதீங்க. மாமா சொன்ன மாதிரி நடுவுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு மீனா. ஒருவேளை பலகுரலே ஆள் அனுப்பி கடையரிச்சிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஏங்க, அப்படிலாம் சுத்தி பண்ண மாட்டாங்கங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி ஆள் வச்சோ இல்ல மறைமுகமாவோ எதுவும் பண்ண தெரியாதுங்க. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஒருத்தவங்களை காயப்படுத்துறதெல்லாம் என்னைக்குமே அவங்க பண்ண மாட்டாங்க. அப்ப யாரு பண்ணிருப்பாங்களா இருக்கும்? நீ என்ன நினைக்கிற? ஒருவேளை அத்தை சிந்தாமணி கிட்ட சொல்லி அவங்க மூலமா ஏதாவது பண்ணிருக்கலாம். சிந்தாமணின்னு ஒரு தேவையில்லாத
வாணி அவங்களோட சேர்ந்துருக்கு இல்லையா, அதான் சந்தேகமா இருக்கு. ஆனா அத்தை இந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவங்க முகமே காட்டி கொடுத்துருவாங்க. நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன். ஆனா ரவி வந்து இப்ப பேசும்போது அவங்கள பாக்குறப்ப அப்படி எதுவும் தெரியலங்க. இவ்வளவு தூரம் பிளான் பண்றவங்களுக்கு இதை வெளியே தெரியாம காட்டிக்கிறதுக்கு தெரியாதா? செஞ்சுட்டு செய்யாத மாதிரி கூட இருக்கலாம்ல. இப்ப இதுக்கு என்னதாங்க முடிவு? என்ன பண்ணனே தெரியல. ரவியும் பேச்சை கேட்க மாட்டான், பழகுறலாம் கோச்சிட்டாங்க, போய் உட்காந்துக்குச்சு. நீத்தும் ரவி விட்டு போக மாட்டேங்குது. நான் வேணா ஸ்ருதி அவங்க வீட்டுல போய் பார்த்து பேசட்டுமா? போய் பார்த்துட்டு வா. இது எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? நீ போனா அந்த பிரச்சனையை சரி பண்ணதான் பாப்ப. ரவிக்கும் பழகுறலுக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து பழகுறல் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா போதும். மீனா பழகுறல் ரொம்ப நல்ல பொண்ணு. ரவியும் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாம அது நிறைய நேரத்துல நமக்காக சப்போர்ட்டா நின்று இருக்குது. ஆமாங்க, நிஜமாவே ஸ்ருதி நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இந்த நீத்து அவங்களோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறா. நாம அதை இப்படியே விட முடியாதுங்க. நான் போய் ஸ்ருதியை பார்த்து பேசிட்டு வரேன். வாங்க, இதுதான் ஷோரூம். ஓகேங்களா? இதுதான் சொன்னீங்களா? அந்த லாஸ்ட்லயும் ஃபுல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. வாங்க அங்க பார்க்கலாம். ஷூர். பிரகாஷ், இவர்தான் நான் சொன்ன மனோஜ். நானும் இவரும் தான் பார்ட்னர்ஸ் ஹாய் மனோஜ். பிசினஸ்ல. மனோஜ், இவரு பிரகாஷ். பில்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த பிக் ஷாட். சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காரு. அண்ட் வெரி நைஸ் பர்சன். இவர் புதுசா கட்டியிருக்கிற அபார்ட்மெண்ட்ல நிறைய ஓவன் கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கா? இருக்கு. கொஞ்ச நாளா தான் ரோஹிணி எனக்கு பழக்கம்.